ஹலோ பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். என்னுடைய டாட்டர் நக்ஷத்ராவோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் அந்தமான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். எனக்கும் என் ஒய்ஃபு என் பாப்பாவுக்கு எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. அங்கே லக்கேஜ்லாம் போட்டாச்சு. இப்போ கேட் நம்பர் 13 போகிறோம். போர்டிங் ப்ராசஸ்லாம் வாங்கியாச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருப்பதுன்னு தெரியல. ஒரே சிரிப்பாகவும் வருது, கொஞ்சம் ஷையாகவும் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இது அந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக எடுத்து வைக்கணும் போல இருக்குல்ல. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நான் வரும் பஸ்ஸு? ஒரு ½ ஹவர் முன்னாடி வந்துடும். ½ ஹவர் முன்னாடி. ஆமாம். இப்போது அந்த ஃப்ளைட்டு திரும்ப அந்த ஃப்ளைட் அந்தமான்லேருந்து வர ஃப்ளைட் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்க பெல்ட்டெலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சீட் பெல்ட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வாஷ்ரூமு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ ஹவர் பிஃபோராக நம்மளை எவ்வளோ இருக்கும். கேட் 30. ஸோ கைஸ், ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்குள்ளே வந்திருக்கேன். ஒரே ஒரு தாட்டி மட்டும் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண அந்த கேட் அதை ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து போனோம். அவ்வளோதான். மற்றபடி ஃப்ளைட்டில் நாங்கள் வானத்தில் தான் பார்த்து டாட்டா காட்டுவோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஓகே, இங்கே ஒரு ஃப்ளைட் நிற்குது, இண்டிகோ ஃப்ளைட்டு. இந்த குட்டி மேடமோட பர்த்டேக்கு தான் நாங்கள் அந்தமான் போகிறோம். இது செம லக்கி. எனக்கு ஃப்ளைட் ஏற 33 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த அம்மா ஃபஸ்ட்டு பர்த்டேவே ஒரு ஐலாண்டில் கொண்டாட போகிறாங்க, அதுவும் ஃப்ளைட்டில் போய். ஹே லக்கி, செல்லக்குட்டி. என்ன சைட் அடிக்கிற அவளுக்கு? Thank you, Silla. செம்மையா இருக்கு. எங்க ஊர் ஏரி மாதிரி காத்து வருது நல்லா. இதான் தெரியுமா டாய்லெட்லாம் எடுக்கிறது இதுதான். ஹாய். சீட் பெல்ட்டா?
Refusal or tampering with life jackets, emergency exits, and other safety equipment without a command from the crew is forbidden. Non-compliance may result in delays and regulatory action. A safety information card and a communication guide are available in Braille. In case of an emergency landing, slides or slide rafts may be deployed. Please read our safety instruction card for instructions on how to use the raft. ஒரேடியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. மேலே பறந்துட்டுருக்கோம். எத்தனை ஃபீட் ஆகிட்டுலாம் தெரியல. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸியாக சத்தியமாக என் லைஃப்பில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. மேலே பறக்கும்போது அதே மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணும்போது ரொம்ப அல்லு கிளம்புது. ஃப்ளைட்டில் போனீங்கன்னா சத்தியமாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த உலகமே ஜொலிக்கும் அப்படின்னு ஜொலிக்கும். அப்புறம் நம்ம முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து ஒரு கவர் இருக்குது. கவருக்குள்ள என்னென்னு பார்க்கலாம். Get well soon. அது மேலே பறக்கும்போது யாருக்காச்சும் வாமிட் வந்துச்சுன்னா இதில் எடுக்கணும். ப்ரொடெக்ஷன் மேனுவல்ஸ், சீட் பெல்ட் எப்படி போடணும், மாஸ்க் எப்படி போடணும், லைஃப் ஜாக்கெட் எப்படி போடணும்ன்ட்டு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பக்கத்து சீட்டில் மேகசின் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம சீட்டில் உட்காரத்துல மேகசின் உள்ள தேடி பார்த்தேன். மேகசினில் இது இல்லை, வாமிட் பண்ணுற பேக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மேகசின்லாம் எதுவுமே கொடுக்கல. பக்கத்து சீட்டில் எல்லாருக்கும் மேகசின் கொடுத்துருக்காங்க. சரி, இதே ஒரு சாக்கை வச்சு ஏர் ஹோஸ்டஸ்கிட்ட பேசணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் பக்கத்தில் ஒய்ஃப் மறைகிறா. ரொம்ப ஆட்டி ஓட்டுறாரு இந்த டிரைவர். ஆட்டாமல் ஓட்ட சொல்லு. சண்முகம் ஆட்டாமல் ஓட்டுற வண்டியை. Thank you for service. Thank you so much. Goodbye. சீக்கிரமாக சொல்கிறாங்க. நம்மள டைம் ஆயிடுச்சாண்ணா. அவர் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. ப்ரோ சுந்தர் ப்ரோ, நீங்கள் போயிட்டு இருங்க, நான் டிக்கெட் பார்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. சரியா, வண்டி வருது, கேப் வருதுங்களா? ஓகே ஓகே. நீங்கள் ஹார்பர் போகிறதுக்குள்ள டிக்கெட் காப்பி நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே 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 ப்ரோ. அங்கே ஹேவ்லாக்ல இறங்கி லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்க பேரை பிடிச்சி நிற்பாங்க. ஓகே. இல்லைன்னா அவங்களுக்கு நம்பர் அனுப்புங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இங்கேருந்து ஹார்பருக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகுமா. ஹார்பர்லேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கு 1.5 hours ஆகுமா. ஹார்பர்லேயே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே பாப்பாக்கு, அது செலிப்ரேட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். கரெக்ட் வந்து பாண்டிச்சேரி தான் வரும். ஆமாம்.
அதான் தான் வரணுமா பார்த்துட்டு இருக்கோம். வாங்கி வந்து வருதுனாலே இங்க எல்லாமே ரேட் அதிகம் இல்லைண்ணா? அப்படி ஆவ்லாக் வந்து ரொம்ப ஆவ்லாக்ல வந்து ஒரு எல்இ வாங்க போனீங்கன்னா 80 ரூபா சொல்லுவாங்க, 100 ரூபா. ஐடி ஓ தேங்க்ஸ்ண்ணா. ஆண்ணா கைஸ் நாங்கள் ஃபெரிக்குள்ளே வந்துட்டோம். வெளியில் ஹார்பரில் ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபி எடுக்கிறதுலாம் ப்ரோஹிபிட்டடு. அதே மாதிரி ஷிப்பை வெளியே எடுக்கலான்னா கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஷிப்புக்கு உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஆவ்லாக்கில் வந்து எங்கே வேணால் எடுத்துக்கலாமா, பட் போர்ட் பிளேயரில் இருக்கிற இந்த ஹார்பரை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெரியிலேருந்து போர்ட் பிளேயர்லேருந்து ஆவ்லாக் போக போகிறோம். சரி அதுதான் இதோட ஃபெரி. ஜன்னல் சீட்லாம் கிடைக்கல, சும்மா அப்படியே நடுவில் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டு பார்ப்போம். மேலே போகிறதுக்கு அலௌடாக என்னன்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபெரியில் போயிட்டுருக்கோம். அப்படியே ரொம்ப ஆடிட்டே போயிட்டுருக்கு. ரொம்ப தலை சுற்றுது ஃபெரியில் போகும்போது. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வாந்தி எடுக்கிறாங்க சின்ன பசங்க. பாத்ரூமே ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எனக்கே ரொம்ப கேராக இருக்குது. எப்படா போய் சேரோன்னு இருக்குது. 1.5 hours ஆகுது ஃப்ளோட் பையர்லேருந்து ஆவ்லாக் போகிறதுக்கு. இப்போ தான் ½ hour ஆகிருக்கு. இன்னும் 1 hour நான் டாலரேட் பண்ணோம். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் வியூ நல்லா இருக்குது. பட் உள்ளே உட்காந்து ஒரு மாதிரி அப்படியே சரி கண்ணை மூடி தூங்கலான்னு பார்த்தாலும் முடியல. வயிற்று பறிச்சுது, தலை சுற்றுது. சரி பார்ப்போம். 1 hour எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போய் தான் ஆகணும். கைஸ் ஃபெரியில் சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருக்கேன். ஒரு சிக்கன் சாண்ட்விச்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. அப்புறமா இந்த டின் ஸ்ப்ரைட்டோட விலை பார்த்தீங்கன்னா 100 rupees. பகல்குள்ளே தான் இருந்தாலும் பசி எடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். சரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் அவங்க நம்மளை கம்பல் பண்ணல சாப்பிட சொல்லி, நம்மளாக தான் வாங்குகிறோம். விருப்பம் தான் வாங்கிக்கலாம். கடல் கொள்ளையர்கள் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். 2 ஸ்லைஸ் சாண்ட்விட்சு, சிக்கன் சாண்ட்விட்சு. ரொம்ப அப்படியே என்ன ஸ்டிக்கியாக இருக்குது, ஒட்டின்னு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. சரி ஃபஸ்ட்டு பைட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. சுட இருக்குது. சிக்கன் வித் தந்தூரி சாஸு. அதை ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி அழகாக உள்ள வச்சு ஒரு நல்ல சாண்ட்விச் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பட் 150க்கு ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை. எந்த சாண்ட்விச்சும் 150லாம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அழகாக கலரை பார்த்துட்டு சுட சுட சாண்ட்விச் சாப்பிட்றது இதுவும் ஒரு விதமான ஒரு புது அனுபவமாக இருக்குது. லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் எதனா சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த தலை சுத்தலாம் கூட போகும்.
இதுதான் நாங்கள் வந்த ஃபேரி. கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுங்க தண்ணி. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் வாட்டர். இங்கே என் கேப் டிரைவர் நிற்கிறாரு. அவர் பேர் சேகர். சிவகுமார்னு நேம் போர்டு வச்சுட்டு நிற்பாராம். ஏன்னா எங்கள் அண்ணன் பேரில் தான் இந்த பேக்கேஜ் புக் பண்ணோம். பார்க்கலாம். சிவகுமார் ப்ரோ சிவகுமார் நேம் போர்டு பாருங்க, தமிழில் இருக்கு, நம்ம அந்தமான்ல. ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.